இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷண்முகி முத்ரா பற்றி பார்க்க போகிறோம். ஷண்முகி முத்ரா எப்படி பண்ணணும், அதுக்கான பயன்கள் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலி ஷண்முகி முத்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5 க்ளோஸ் கேட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். 5 புலன்களையும் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா மூச்சை இழுத்து இன்னர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷண்முகி முத்ராவை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லாயிருக்கும். ஸோ உங்களால் எந்த விஷயத்தை நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவும் முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஷண்முகி முத்ரா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 5 க்ளோஸ் கேட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய தம்பால் நம்ம காதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், உங்களுடைய ஆள்காட்டி இண்டெக்ஸ் ஃபிங்கரால் கண்களை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், அடுத்து மிடில் ஃபிங்கரால் நாஸ்ட்ரல்ஸ் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம், உங்களுடைய ரிங் ஃபிங்கரால் அப்பர் லிப்ஸையும் லிட்டில் ஃபிங்கரால் உங்களுடைய லோவர் லிப்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண், காது, மூக்கு, வாய் எல்லாத்தையுமே நம்ம ஐம்புலன்களையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா மூச்சை இழுத்து உள்முகமாய் ஒரு பயணம். ஸோ நம்மளுடைய இன்னர் செல்ஃபை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நல்லா மூச்சை இழுத்து பொறுமையாக ஃபஸ்ட்டு மூச்சை வெளியே விடணும். நல்லா மூச்சை இழுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விடும்போதே உங்களுடைய ப்ரீத்திங் சவுண்ட் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். டேக் ஏ டீப் இன்ஹேல். நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விடணும். ஒரு 3 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் டைமிங்கில் மறுபடியும் ஒரு நல்ல மூச்சை இழுத்து மக்காரா இம்முன்னு ஒரு 3 டைம்ஸ் சாண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி மக்காரா நம்ம இம்முன்னு சாண்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நல்லா மூச்சை இழுக்கிறோம், நம்ம இம்முன்னு சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கம்ப்ளீட்டாக நம்ம மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே எக்ஸேல் பண்ணி நம்ம முடிச்சிடுறோம். இதே மாதிரி மக்காரா ஷண்முகி முத்ராவில் நீங்கள் மக்காரா சாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷண்முகி முத்ரா முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த முத்ரா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கான டைமிங் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.